வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நான் எவ்வளோ சீக்கிரம் நான் பேசுவேன்னு நினைக்கல. பட் நேற்று இந்த விஷயம் நடந்துச்சு. எஸ், தளபதி விஜய் அவரோட கட்சியை ஓப்பனாக சொல்லிட்டார். அவர் கட்சி பேர் என்ன விஷயம் தான் எல்லாத்தையும் ஒரு நோட் பேடில் சொல்லியிருக்காரு. அந்த நோட் பேடில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவர் கட்சி பேர் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம். நமக்கு பாலிடிக்ஸ்குள்ளே பொறுத்தவரை அது அந்த மெயினாக சினிமாவுக்கு ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறத தவிர இன்னொரு படம் மட்டும் கமிட் பண்ணியிருக்கா. அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பேருன்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் முதல்ல எனக்கு தெரியும் ஒரு நடக்கும்ட்டு. அவர் எனக்கு என்ன தெரிஞ்சு ஒரு 2026 எலெக்ஷனுக்காக ஒரு 2 வருஷம் கேப் எடுப்பார், அதுக்கப்புறம் வந்துடுவார்ன்ட்டு. பட் இப்போ அவர் அந்த நோட் பேடில் சொன்ன மாதிரி என்னன்னா, கடைசியாக ஒரு படம் அது யாருன்னா இவங்க RRR ப்ரொடியூசர் DVV அவங்களுக்கு தான் பண்ணித்தராது. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு சினிமாவே குவிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அது அவர் சொன்னதுக்கப்புறம். பிகாஸ் திடீர்னு நம்ம இப்போ ஒரு அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தது, ஓகே 68க்கு அப்புறம் 69 வரப்போகுது, அப்புறம் 71 பஸ்லாம் போயிட்டே இருந்துச்சு. என்னென்னமோ கனவு இருந்தது, லியோ 2 கனவு இருந்தது, அதுக்கப்புறம் ஷாருக் கான் அட்லி அவங்க படம் கனவு இருந்தது, வெற்றிமாறன் படம் என்னென்னமோ ஒரு கனவு கண்டு. பட் டக்குன்னு அது உடஞ்சி போய் ஒரு 69ஓட அவர் முடிக்கிறாரு அப்படின்றப்ப எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருந்த ஒரு ஐடல் எனக்கு நான் சினிமானா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பேஜ் ஆரம்பிச்சது காரணம், எனக்கு சினிமாக்குள்ளே போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது காரணம், எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். பிகாஸ் நானும் என் ஃப்ரெண்டும் நான் எவ்வளோ அவரை பற்றி பேசியிருப்போம். நாங்கள் அவரை பற்றி பேசாத நாளே இல்லை. அவர் மச்சான் இது பண்ணிட்டார், அது பண்ணிட்டார், மச்சான் வேறு லெவல்ரா, அவர் படத்தை பற்றி அவரை பற்றி. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். அவர் எப்படியாச்சும் போய் பார்த்துடணும், அவர் கூட ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஆசையாக இருந்துக்கிட்டப்ப திடீர்னு அவர் இல்லை அவ்வளோதான் 69ஓட லாஸ்ட் படம் அப்படின்றது சொல்லியிருக்கப்ப எனக்கு ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி, எனக்கு மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி அழுக அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் எனக்கும் அவருக்கும் ரொம்ப சின்ன வயசுல சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்த ஹீரோ திடீர்னு இல்லை குவிட் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப அவர் என்னதான் நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் வர பார்க்க போகிறோம், தேர்தல் அப்போ பிரச்சாரம் அதெல்லாம் வரப்போ பார்க்குறப்ப இருந்தாலும் பிக் ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோடு சேர்ந்து நம்ம கத்தி பார்க்குற அந்த ஒரு ஃபீலே தனியாக இருக்கும். எனக்கு இது பேசுகிறப்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரியல, அவர் சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்து ரொம்ப வளர்ந்தாச்சு. சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்து மட்டும் தான் வளர்ந்தேன். பிகாஸ் ஐடல் என்னோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு எல்லாமே தளபதி தான். பிகாஸ் அவர் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குது. நம்ம சின்ன வயசாக இருக்கப்பல டக்குன்னு யார் மேலே நமக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் பார்த்து அவர் மேலே வந்துச்சு. அவர் சாங்ஸ் மேலே இருக்கட்டும் சரி, அவர் படத்து மேலே இருக்கட்டும் சரி, எனக்கு தெரில அவர் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை. இப்போ திடீர்னு அவர் சினிமாவிலேருந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்றதுப்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஆசை, எனக்கு 2026 எப்படியும் அவர் ஜெயிச்சா சந்தோஷம். சப்போஸ் ஏதோ ஜெயிக்கல அந்த மாதிரி அவர் திருப்பி எனக்கு சினிமாக்குள்ளே வரணும், எப்படியாச்சும் அவர் படம்லாம் இன்னும் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும். பிகாஸ் அஸ் அ ஃபேனாக நம்ம எவ்வளவோ கனவு கண்டிருப்போம். வெற்றிமாறன் கூட பண்ணணும், கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்ணணும், அதுக்கப்புறம் லியோ 2 பண்ணணும், அதுக்கப்புறம் அட்லி கூட ஷாருக் கான் அந்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு பஸ் வந்துக்கிட்டப்ப அவங்களுக்குலாம் பண்ணணுன்ற அவ்வளோ ஆசை இருந்துக்கிட்டு இருப்ப திடீர்னு இல்லை, அந்த ஆசைலாம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். 69 அந்த டேரக்டர் யாருன்னு நமக்கு தெரியல. அந்த 69 ஒரு ஃபேர்வெல் படம்ன்றது நினைக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது 69 அவ்வளோதான், நான் இன்னும் 2 படம் தான். நான் லியோலாம் பார்க்குறப்ப ஓகே இன்னும் படம் வருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப 69ஓட முடிய போது இன்னும் 2 படம் தான். கோட்டும் சரி 69 சரி அவரோட கடைசி படமாக இருக்க போதா அப்படின்னு நினைக்கிறப்பே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பேசணுன்னு இதை பேசிடலான்னு தோணுச்சு. பிகாஸ் யார்கிட்ட நான் போய் பேச நம்ம உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். பிகாஸ் நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு தெரில, எனக்கு என்ன சொல்கிறதுனே. நிறையா பேர் நானும் ட்விட்டரில் பார்த்தேன், என்ன மாதிரி நிறையா பேருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். நிறையா பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் கட்சி ஆரம்பித்தது ஒரு நல்லது தான். பிகாஸ் இப்போ இருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு அவர் நல்லது பண்ணால் ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப ஆசை அவர் பாலிடிக்ஸ் அவர் பண்ணணும்னு. பட் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்குது, பட் ஒன் சைடு பார்த்தா சேடாக இருக்குது. பிகாஸ் சினிமா நம்ம சின்ன வயசுல அவர் எதை பார்த்து வளர்ந்துட்டு இருந்தோமோ இப்போ அவர் அந்த விஷயத்தை அவர் இன்னும் பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா தலை அண்ட் தளபதி தலைன்னு சொல்கிறது தோனி ஃபேன்ஸும் சரி தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி இந்த 2024 ரொம்ப மறக்க முடியாதாக இருக்க போகுது. பிகாஸ் தளபதியோட 69 படம் 2025 வரும். பட் இப்போ தான் ஷூட்டிங் 2024 முடிய போகுதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் MS தோனி அவரும் இந்த வருஷம் தான் ஃபைனலாக விளையாண்டு முடிக்க போகிறாருன்னு இருக்குது. IPL லாஸ்ட்டாக விளையாடுவார்னு ரொம்ப ஒரு கஷ்டமான வருஷமாக இருக்குது.
சடனாக ஒரு இது எனக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அவர் என்ன சொல்லுதுன்னா கோட் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் பிரேக் எடுப்பார், அதுக்கப்புறம் வருவாருன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, கோட்டுக்கு அப்புறம் 6ix9ine பண்ணுவார், அதுக்கப்புறம் 2 வருஷம் பிரேக் எடுப்பாருன்னு. இப்போ பார்த்தா 6ix9ine அப்புறம் வரவே மாட்டார்ன்றப்ப தான் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வளர்ந்தவர், அவர் பாட்டை கேட்டு வளர்ந்தவர், அவர் படத்தை பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அவர் பழைய படம், அவர் படத்தெல்லாம் பார்க்குறப்ப தான் ஒரு எனர்ஜியாக இருக்கும். அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே திருவிழா மாதிரி இருக்கும். திருவிழா நம்ம வெளியே ஒரு தேட்டரில் போய் கொண்டாடுறதே ஒரு திருவிழாவாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்விட்டர், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எல்லாமே அவர் ஃபோட்டோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்விட்டர் ஃபுல்லாக ஒரு மாதிரி திருவிழா கலந்ததான் ட்விட்டர் ஸ்பேஸ் ஆகிறது சரி, டேக் ட்ரெண்ட் பண்ண இருக்கட்டும், அவ்வளோ ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2 வருஷத்தில் அது முடியறன்றது ஒரு மாதிரி, 2 படத்தில் முடியறன்றது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவரோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் சரி, நானும் என் ஃப்ரெண்ட் விக்கியும் சேர்ந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவர் பர்த்டே கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் லுக் வரும், அதை உட்காந்து பேசி ஃபர்ஸ்ட் லுக் என்ன பேராக இருக்குது, எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தப்ப இன்னும் அவ்வளோதான், இன்னும் ஒரு படத்துக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும், அப்டேட்ஸ்லாம் வரும், ஆடியோ லான்ச்சில் வரும். அவருடைய ஆடியோ லான்ச்சில் என்ன ஸ்பீச் பேசுவாரோ அந்த இதில் கேட்டுக்கிறப்ப இப்போ ஆடியோ லான்ச் ஸ்பீச் கூட அவர் கட்சி மாநாடு அதெல்லாம் பேசுவார்னு வச்சுக்கலாம். பட் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஒரு கரிஷ்மா இருக்கு, நமக்கு அந்த ஆன் ஸ்க்ரீன் சினிமாவுக்கும் நமக்கு ஒரு பந்தமே அதுதான். சினிமா ஏன் மக்களோட அவ்வளோ ஒன்றி போயிருக்குன்னா, பிகாஸ் சினிமா கிவ்ஸ் ஹாப்பினஸ் டு them. சினிமா பார்க்குறப்ப நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஒரு சினிமா பார்க்குறப்ப தான் நமக்குள்ளே இருக்கிற சோகத்தை எல்லாத்தையும் மறந்து நம்ம பார்க்குறது சினிமா தான். அதுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னோட ஹாப்பினஸ்க்கான ஒரு ரீசன் இப்போ சினிமானாலும் சில பேத்துக்குலாம் ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் சினிமா பார்த்து அவரை பார்த்து எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது. அது ரொம்ப கஷ்டம். ஒருத்தரை பார்த்து நம்ம ஒரு ஆன் ஸ்க்ரீன் அவர் நேரில் கூட பார்த்ததில்ல, பட் ஒரு ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து அவர் நமக்கு ஹாப்பினஸ் தரேன்னா, பட் அது அவரோட கரிஷ்மா எப்படி, அவர் நம்ம எவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்காருன்னு இருக்கு. அண்டு மெயினாக இந்த பார்த்தீங்கன்னா அஸ் அ ஒரு ஃபேனாக மட்டும் இல்லாமல் ஒரு தளபதி ஃபேனாக மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா ஃபேனாக பார்த்தோம்னா ஒரு கோலிவுட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு லாஸாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவர் போன வருஷம் வாரிசு லியோ வந்தப்போம்னா அவர் மட்டுமே கோலிவுட்டில் 900 crores கிட்ட அவரோட படம் மட்டும் ரெவன்யூ பண்ணி கொடுத்தது. கோலிவுட்டுக்கே அது தமிழ் சினிமாக்கே அது ஒரு இது நல்லதாக இருக்கும். பட் இப்போ அவர் இல்லைன்னா இப்போ அதுக்கு கம்மியாக ரெடியூஸ் ஆகும். இப்போ தமிழ் சினிமா ரெவன்யூ கம்மியாகும், ப்ரொடியூசர்ஸ்லாம் கம்மியாவாங்க. அதெல்லாம் பிக் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரியது என்னன்னா, அவங்க இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமா எவ்வளவோ ஆகும்னு இருக்கும். இப்போ இன்னும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல படங்கள் வரப்போ தான் படம் கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாகும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இவர் கே பாலச்சந்தர் சொல்லியிருப்பார், விஜய் will be the last superstar. எஸ், லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் தான். சூப்பர் ஸ்டார்னா இல்லை, ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பர் ஸ்டார்னா தளபதியாக தான் இருப்பார். பிகாஸ் இதுக்கப்புறம் யார் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இதுக்கப்புறம் அவர் இருந்த ஸ்டார்டம்க்கு, அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கு, அவருக்கு இருக்கிற கலெக்ஷனுக்கும் சரி, அவருக்கு இருக்கிற ரெவன்யூக்கும் சரி, இப்போ சில இப்போ இவருக்கு மட்டும்தான் படம் மிக்சராக ரிவ்யூ வந்தாலும் சரி, நெகட்டிவாக ரிவ்யூ வந்தாலும் அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டின்னு இருக்குது. மினிமம் கேரண்டின்ற ஹீரோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் தான். அப்போ அவரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் கோலிவுட்டுக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். எனக்கு எப்படின்னு தெரில. எனக்கு அதை யோசிக்க ஒரு மாதிரி அழுக வர மாதிரி தான் இருக்குது. அதுதான் அவருக்கும் நமக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் நினைக்கிறேன். அதுதான் எனக்கும் சினிமாக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் நினைக்கிறேன். பிகாஸ் லவ் டுவர்ட்ஸ் சினிமா அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது சொல்ல வார்த்தைகள். பிகாஸ் சினிமா லவ் பண்ணதால தான் சரி, தளபதி மேலே அந்த ஒரு லவ்வாக இருந்தாலும் சரி, இந்த சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சது, நம்ம போய் படம் பண்ணணும்னு நினைக்கிறது. பிகாஸ் எல்லாத்துக்கும் காரணம் தளபதின்றவர் தான். பிகாஸ் அது விதை போட்டவே அவர் தான். பிகாஸ் தளபதி அப்படின்ற ஒருத்தர் நான் டிவியில் பார்த்து அவர் பாட்டை கேட்டு நான் வளராமல் இருந்திருந்தேன்னா நான் சினிமாக்குள்ளே போகணுன்ற ஆசையே எனக்கு வந்திருக்காது. சினிமாக்கும் இப்போ எனக்கு சினிமானா அவ்வளோ பிடிக்கும். பட் அந்த அன்பு இருந்திருக்காதான் நான் நினைக்கிறேன். அண்டு மிஸ்யூ தலைவா. எனக்கு அது சொல்ல அது எனக்கு அதை பற்றி நினச்சாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ தளபதி விஜய் டு தலைவர் விஜயா மாதிரி இருக்காரு. அண்ட் எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு நல்லதாக ஒரு மாற்றம், நல்ல ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு வந்தால் எனக்கு சந்தோஷம் தான். பட் அஸ் அ சினிமா ஃபேனாக எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் பார்ப்போம், மிராக்கிள் நடக்குதா, லைஃப்பில் நடக்குதான்னு பார்ப்போம். இதுதான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். உங்களுக்குலாம் என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு என்ன தோணுதோ நான் நினச்சிக்கிறேன். உங்கள் ஃபீலிங்ஸை நான் பார்த்துக்கிறேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.